துதித்திட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். சிவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர்
திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகு ஐயா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. ஆராதிப்பேன், எல்லோகியும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல்ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோகியும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா எல்லாரும் இருக்கிறத வச்சு கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்திரையா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல்லோகியும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல்ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோகியும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானே மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல்ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோகியும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல்ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோகியும் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். மத்தேயு 13:35 என் வாயை உங்களால் திறப்பேன். உலக தோற்றம் முதல் மறைப்பெல்லாம் வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டு நிறைவு நடந்தது. இதில் 81 எழுத்து இருக்குது. இந்த 81 எழுத்தை கொண்டும் ஆவியாக ஒரு தேவன் பேசுவார். ஒரு துறவில் தண்ணி இருக்கா, தண்ணி இல்லையான்னு நினைக்கலாம். தண்ணி நிறைய இருக்கு. இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களாம் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று அன்று சொல்கிறார். ஒரு கற்பப்பையில் ஒரு கட்டி இருக்கு. வந்திருக்கவருக்கு கற்பப்பையில் கட்டி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சென்னைக்கு அடுத்து ஒரு கஷ்டம் வரப்போகுது. சென்னைக்கு அடுத்து ஒரு கஷ்டம் வரப்போகுது. இதை 7 கண்ட மக்களும் அதை பார்ப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மூச்சு திணறி நிறைய பேர் மறிக்க இருக்கிறாங்க. இந்த படத்தில் அதை பார்ப்பீங்க. நிறைய வீட்டு முன்னே அழுக்க கூட தான் இருக்குது, பசுத்த கூட இல்லை. அதனால் எந்த நேரத்தில் என்ன கஷ்டம் வரும்னு தெரியாதபடி இருக்கிறாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். சென்னை ஆட்சி கொஞ்ச நாளில் போயிடும்.
என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்திய ஆட்சியும் போயிடும். அதுவும் கொஞ்சம் நாளில் பார்ப்பீங்க. உலக தோற்றம் முதல் நடந்திராத காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கப் போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த மாதம் எந்த தேதியில் எந்தெந்த ஆட்சி போகுன்னு ஒரு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கலர் தோட்டத்தில் வரித்து அடக்கப்பட்டவர்கள்லாம் உயிரோடு எழும்புவார்களா எழும்ப மாட்டார்களா நினைக்கலாம். கிறிஸ்து வருகைக்கு கையில் கிறிஸ்துக்குள் மறித்தவரும் முதலாளி இருப்பார்கள். எடுத்துக்காட்டுகிறார். சென்னையில் ஒரு துக்கம் வரும் கொஞ்ச நாட்களில். சென்னையில் ஒரு துக்கம் வரும் கொஞ்ச நாட்களில். அதை நீங்கள் பார்ப்பீங்க. மாமல்லாபுரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரையிலும் அழிவு இருக்கும். இதை நீங்கள் பார்ப்பீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு குழந்தைக்கு வயிற்றில் கொஞ்ச நாள் பூச்சி இருக்குது. இதனால் வாந்தி வரும், பேதி வரும். அதை அந்த வீட்டாருக்கு அவதிக்காமல் இருக்கிறாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாந்தி வரும், பேதி வரும். நிறைய கிருமிகள் இருக்கனால அது வரும். இப்போ தொலைபேசியில் நீங்கள் எல்லாத்தையும் பேசுகிறீங்க இல்லையா, கொஞ்சம் தொலைபேசியை வேலை செய்யாது. யார்கிட்டும் நீங்கள் பேச முடியாது. கொஞ்ச நாட்களுக்குள்ள தொலைபேசி இயங்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மந்த மேய்ப்பர்கள் எல்லாம் இங்கே வருவார்களா வரமாட்டாங்க. எல்லா மந்த பேரும் இருப்பாங்க. 12 நாட்களுக்குள்ள உலகத்தை பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் மரணம். இதை நீங்கள் பார்ப்பீங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு உலகத்தில் கஷ்டம் வருகிறதை கர்த்தர் காட்டுகிறார். மாதத்தில் முதல் நாளில் தரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது. நீங்கள் அதுக்கு பார்ப்பீங்க. ஆந்திரா மாநிலத்தில் எதிர்பாராத கஷ்டம் வரும். இதை நீங்கள் பாருங்க. தென்னை மட்டும் ஆந்திரா மட்டும் அதுதான் கஷ்டம் வரும். எந்த ப்ராப்பர்ட்டிக்காக யார் கவலைப்பட்டு கொண்டு இருக்கார்களோ, இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அது இப்போது கிடைக்காது, கொஞ்சம் நாட்கள் கழித்து கிடைக்குமா தவிர இப்போது கிடைக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெயிலுக்குள்ளே இருப்பது போல் அநேகர்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. எனக்கு விடுதலை கிடைக்குமா, இல்லை விடுதலை கிடைக்காதா, இப்போது விடுதலை கிடைக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு விடுதலை கிடைக்கும். பிள்ளைகளை வளர்ப்பது அதிக கஷ்டம் என்று ஒரு சிரமப்படுறாங்க. பிள்ளைகள் அதிக சிரமப்படுறாங்க. நீங்கள் சிரமப்படாதுங்க. ஆண்டவர் சித்தத்தின்படி பிள்ளை வளரும். ஒரு குழந்தை ஒரு கருத்தரிக்கலைன்னு கஷ்டப்படுறாங்க. கருத்தரிக்க வேண்டும் என்றால் நீ ஜெபத்தில் தரித்தரு, அந்த கருமுட்டை வந்து உருவாகும். கர்த்தர் வந்து கருத்தரிக்க வைப்பார், குழந்தை பிறக்கும். எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்தீங்களோ கிடைக்குமா கிடைக்காதா, நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து விட்டது. நான் உங்கள் தேவன், நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமே. அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.